சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு சிவராமனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இது எல்லாமே மாயா காப்பாத்தி கொடுத்துருக்கா. நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்து சிவராமனையும் காப்பாத்திட்டா. அவ வட்டி வராம இருந்திருந்தா நம்ம குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? காலாகாலத்துக்கு இந்த கெட்ட பேரு எந்த காலத்துலயும் அழிஞ்சிருக்காதுன்னு பேசிக்கிறாங்க. ஆமாம்மா, சிவராமன் பேர்ல எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு என் மனசு மனசு சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னு ரகுராம் சொல்றாங்க. பார்வதிக்கு சரியான கோவம் வருது. நல்ல வேலை அவன் மட்டும் உங்களை கை காட்டி கொடுத்துருந்தான்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்திருக்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஊர் மத்தியில் நம்மளும் சேர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதாக போயிருக்கோம். அடுத்தது என்னோட கல்யாணமும் நடக்காமல் போயிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க. இதெல்லாம் பேசவே வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை என்ன பண்ணணுமோ பழி வாங்கிக்கலாங்கிறாங்க சாரு. ஆமாம்மா சாரு, அப்பா மேலே இருந்த பயத்தில் தான் அவள் காட்டி கொடுக்கல. அவள் சொல்லாமல் போனது நல்லதாக போச்சு. ஆனாலும் இதை இப்படியே விடக்கூடாதுமா. பார்வதி கிட்ட பட்டி போடுமாவான்னு போகிறாங்க. அப்பா சுற்றி வளைச்சி இப்படி திட்டம் போடுறத விட மாயாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்ப்பா. அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம நினச்ச காரியம் நடந்திருக்கும். அவனால தான் எல்லாமே. ஆனால் எப்படியோ நல்ல வேலை அவள் கண்ணில் படாமல் தப்பிச்சு வரைக்கும் நல்லதுங்கிறாங்க. சிவராமன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே பாசமாக அன்பாக நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேச்சை கேட்டு நம்ம குடும்பமான மரியாதை எல்லாமே போயிருக்கும்பா. ஆனால் நல்ல வேலை மாயா வந்து காப்பாற்றி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே, நீங்கள் எப்போவுமே தப்பான தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க. நியாயம்தான் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவராமன். நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மகாலிங்கம் பார்வதி கிட்ட பேசி வச்சுட்டாங்க. இங்கே பார் பார்வதி, உன் வீட்டுக்காரனுக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மாயா மட்டும் வராமல் இருந்ததா அவனோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆயிருக்கும்? உன்னோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? நீ யோசிச்சு பார்த்தியா? இந்த குடும்பத்தில் ரகுராம் தான் எல்லாமே. நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு எடுபடி தான். அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க கொடுக்கறது தான் தண்டனை. இப்படி அனுபவிச்சுக்கிட்டே காலத்துக்கும் கிடக்க வேண்டியதுதான்னு சொல்லி வச்சிடுறாங்க. இதை கேட்ட பார்வதியும் உடனே சபையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனுக்காக நான் கத்துன கதறல் இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் புருஷன் பேரில் பழியும் பாவமும் சொன்னீங்க. நீதிங்கிற பேரில் போய் அந்த சேரில் உட்கார்ந்த மயத்தில் நீங்கள் உங்கள் தம்பிக்காக பேசாமல் ஊருக்காக பேசுகிறேன்னு சொன்னீங்க. தப்பு தப்பு தான், தண்டனை தண்டனை தான்னு சொல்லிட்டு இப்போ உன் பேரில் எந்த தப்பும் இருக்காதுன்னு கண்ணாம்பூச்சி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்வதி ரகுராமை எதிர்த்து பேசுகிறாங்க. ஏய், என்ன அண்ணனை எதிர்த்து பேசுறியான்னு சிவராமன் கேட்குறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மனசு வலியும் வேதனையும் நான் விட்ட கண்ணீர் எனக்கு மட்டும்தானே தெரியும். உங்களை மரத்தில் கட்டி போட்டிருந்த போது நான் விட்ட கண்ணீர் ரத்த கண்ணீர். உங்கள் அண்ணன் குடும்பம் உங்களுக்காக யாரும் எதுவும் சப்போர்ட் பண்ணி பேசலையே. நியாயம் எங்கே, நீதி எங்கே, அப்படி தானே பேசிட்டு போனாங்க. மாயா மட்டும் அந்த இடத்துக்கு வரலைன்னா உங்களோட நிலைமை என்ன இருக்கும், என்னோட வாழ்க்கை என்ன இருக்கும்? இது ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு எப்படி எப்படி ஒரு தண்டனையோ உங்கள் அண்ணன் கொடுத்துருக்கலாம். நீங்கள் மட்டும்தான் உங்கள் அண்ணன் அண்ணான்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் யாரும் உங்களை யாரும் எடுத்து பேசுகிற மாதிரி தெரியல. ஊருக்குள்ளேயே எல்லாருமே உங்க அண்ணனை தான் நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அவரு கூட இப்ப நியாயம் பஞ்சாயத்துல எந்தமா நியாயம் பேசினாரு. உங்க பேர்ல தப்பு இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா மாயா வந்து சொன்னதும் தீர்ப்பை மாத்தி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தி உங்க அண்ணனுக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த தண்டனைக்கு நீங்க ஆளாயிருந்தீங்கன்னா நம்ம எந்த காலத்துல தலை நிமிர்ந்து நிற்கிறது? இப்பவே சொல்றாங்க எல்லாருமே ரகுராம் காலடியில தான் கிடக்கிற மாதிரி. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னா நீங்களும் வரணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போயாகணுங்கிறாங்க பார்வதி. பார்வதி, நீ என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு ரகுராம் ரமணி எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாத்தே, ஒருவேளை உங்க பெரிய மகனுக்கு இப்படி ஒரு பேரும் பழியும் வந்திருந்தா நீங்க எல்லாரும் சும்மா தான் விட்டுருப்பீங்களாங்கிறாங்க. அண்ணன் ஊருக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்காங்க. அண்ணனை தப்பா சொல்லாதீன்னு சொல்றாங்க சிவராமன். உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவாரா? ஆனா ஊருக்கு முன்னாடி தப்பு தப்புத்தான்னு சொல்லுவாராம். இதெல்லாம் கேட்டுக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு அதான் நீங்க இனிமே கேட்கணும். இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டது ஒரு அவமானம் மட்டும் நம்மளுக்கு மட்டும் ஏற்பட்டிருந்தா நம்மள ஓரமா ஒதுக்கி வச்சு எந்த காலத்துக்கும் நம்மள தலை நிமிர முடியாம பண்ணியிருப்பாங்க. அது தெரியுமா? இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா, இல்ல உங்க அண்ணன் தான் பெருசுன்னு நீங்க சொல்ல போறீங்களாங்கிறாங்க பார்வதி. ரமணி ஜானகி எல்லாரும் ஓடி வந்து பார்வதியை சமாதானப்படுத்துறாங்க. உன்னோட கோபம் தாபமெல்லாம் என்னங்கிறது எனக்கும் புரியுது. ஆனா யாரும் யாரையும் கைவிடலையே. எல்லாரும் கூடவே தானே நின்னோம். சிவராமன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த கடவுள் நம்மளை கைவிடலையெல்லாங்கிறாங்க. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதேங்கிறாங்க. என்னக்கா, நீங்க தான் எல்லா பொறுப்பையும் வீட்டில் ஏற்றுக்கிறீங்க, வெளியிலையும் மாமா தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் என் புருஷனுக்கோ எனக்கோ இந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் இல்லை. பார்வதி, அப்படியெல்லாம் நீ தவறாக நினச்சிக்காத. உன்னை யாரையும் எதுக்காகவும் ஒதுக்கலையே. ஜானகி இருக்கிற இடத்துல தான் நீயும் இருக்கீங்கிறாங்க ரமணி. இல்லை இல்லை, இதே வீட்டில் நாங்கள் இருக்கிறதுனால தான் நானும் என் புருஷனும் உங்களுக்கு காலுக்கு கீழே கிடக்குறோம். அதனால தான் நினச்ச போது நீங்கள் மிதிச்சு பார்க்குறீங்கிறாங்க பார்வதி. சாருவும் மகாலிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சான பண்ணிக்கிறாங்க. சமாதானப்படுத்துங்கப்பா, இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காமல் போயிருங்கிறாங்க சாரு. பேச விட்டு அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணலாம், பெரிய நிலைமைக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி மகாலிங்கம் பொறுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. மாமா, இவ்வளவு நாளாக நாங்களும் உங்கள் கூடவே இருந்துட்டோம். இதுக்கு மேலேயே எங்களை தடுக்காதீங்க. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நாங்கள் போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை கூப்பிடுறாங்க. என்னடி அண்ணனை மாரி எதிர்த்து பேசிக்கிட்டு நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு
தூக்கிட்டு போவியா அப்படின்னு சிவராமன் ஒரு பக்கம் அதட்டுறாங்க. ரூம்குள்ள சொன்னதுதான் இப்போ இங்கேயும் சொல்றேன். இப்போ நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையாங்கிறாங்க பார்வதி. இதே வீட்டில் இன்னமும் இருந்தோம்னா நம்ம பேர்ல இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் ஒரு கலங்கம் வந்தாலும் நம்மளுக்குன்னு தண்டனையை கொடுத்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. கண்ணீர் விடுறது நான் மட்டும்தான், கடைசி வரைக்கும் கூட வர்றதும் நான் மட்டும்தான். நீங்க பேசாம என் பேச்சை கேட்டு வரப்போறீங்களா இல்லையாங்கிறாங்க பார்வதி. பார்வதி எந்த ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்காதுன்னு ரகுராம் ஜானகி எல்லாரும் சொல்றாங்க. இந்த இடத்துக்கு மகாலிங்கம் பேசினா தான் சரியா இருக்குன்னு மகாலிங்கம் பேச வர்றாரு. அண்ணனையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சிவராமன் அடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஆமாய்யா ஆயோன்னு உங்கள் அண்ணனை மட்டும் ஏதாவது சொன்னால் நீ அடிக்கிறதுக்கு வந்துடு. ஆனால் உங்கள் அண்ணன் என்ன சொன்னார்? நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிக்கிட்டு உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் ரெடியாக இருந்தாங்க. மாயா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் உன் தலையெழுத்தே மாறி இருக்கு அப்படின்னு பார்வதி சிவராமன் மேலே கொந்தளிச்சு கொண்டிருக்காங்க. மகாலிங்கம் எல்லாரும் முன்னாடியும் சமாதானப்படுத்துகிற மாதிரி படுத்துறாங்க. இங்கே பாரு, சரி சரி பிரச்சனை இதோட முடிஞ்சது விட்டுரு. மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, மாப்பிள்ளை பேரில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எல்லாரும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு மகாலிங்கம் ஒரு தந்திரமான பேச்சு பேசிட்டு இருக்காங்க. பார்வதி, நீ இந்த வீட்டை விட்டு போறது சரியில்லைம்மா. நீயும் இதே வீட்டில் தான் இருக்கு. சிவராமன் பேரில் தான் எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு நானும் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்ல. தப்பான தீர்ப்பு உங்கள் மாமா சொல்ல மாட்டாருன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தானே நடந்திருக்கு. பார்வதி, தயவு செய்து இந்த கோபத்தை விட்டு இந்த முடிவை மாற்றிக்க. உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நாங்கள் செய்கிறோங்கிறாங்க ஜானகி. சாரு வந்து பார்வதி கிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்க. சித்தி, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் சித்தி, இந்த நேரத்தில் நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறாங்க. இதுக்கப்புறமும் பார்வதி என்ன முடிவெடுத்திருப்பாங்கன்னு நம்ம நாளை எபிசோட பார்க்கலாம்.